இந்தியாவில் இருக்க கோடிக்கணக்கான முஸ்லீம்களுக்காக தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம அல்லாவுக்காக இன்ஷால்லா ஃபுல்லா பாருங்க. இதை செய்ய வேண்டியது ஒரு முஸ்லீமுக்கு கடமையா இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஷேர் செய்யறதும் இன்ஷா அல்லாஹ் மத்தவங்களுக்கும் விஷயம் தெரியும். இதை மத்தவங்களும் செய்வாங்க. இன்ஷா இதுக்கான நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இனிமேல் மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் வழங்குவானாக. ரீசெண்டா பார்லிமெண்ட்ல இப்ப இருக்க கரண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வக்ஃபுக்கு சொந்தமான இடங்களை கவர்மெண்ட் கீழே வரணும்னு சொல்லிட்டு மனு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. வக்ஃபுக்கு சொந்தமான இடம் எதுனா பள்ளிவாசல், மதரசாக்கள், ஹான்காக்கள், கபூர்சாங்கள் இதெல்லாமே வக்ஃபுக்கு சொந்தமா இருக்கு. கவர்மெண்ட் கீழே வந்துச்சுன்னா நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. பட் ஆப்போசிட் கட்சிஸ் எல்லாமே இது பெரிய பிரச்சனை ஆகும்னு சொன்னதுனால அங்க இருக்க பார்லிமெண்ட் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து மக்கள் கிட்ட இதுக்கான கருத்துக்களை கேட்கணும். செப்டம்பர் 14 வரைக்கும் நமக்கான டைமை கொடுத்திருக்காங்க. சோ ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க ஒரு QR கோட் கிரியேட் பண்ணி இவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அது மூலியமா நம்மளோட எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். இதை நம்ம ஒரு முஸ்லீம் கடமை நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சாகும். அப்படி தெரிவிக்கல அப்படின்னா இதுக்கான விளைவுகள் ஃபியூச்சர்ல நம்ம பெருசா பார்க்கக்கூடியதா இருக்கும். கவர்மெண்ட் கீழே போச்சு அப்படின்னா இந்த இடங்களை அவங்க என்ன வேணா செய்யலாம். ஏதாவது கேட்க